ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேண்டில்ஸ் வந்து எப்படி ப்ரைஸை பேலன்ஸ் பண்ணி எப்படி பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் மூவ்மெண்ட் பண்ணுறான் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் பிகினர் அப்படின்னா நம்மளோட ட்ரேடிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணி கற்றுக்கோங்க. நம்மளோட கோர்ஸ் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ளஸ் டெலகிராமில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை பார்த்து செக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான டாபிக் உள்ள போகலாம். இப்போ ஓவராலாக ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இப்போ ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து பையர்ஸ் இருக்கானா செல்லர்ஸ் இருக்கானான்னு ஃபஸ்ட்டு தெரியணும். ஓகேங்களா? பையர் ஸ்ட்ராங்காக இருக்கானா செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கானா, மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி போயிட்டுருக்கு, அதாவது அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கா இல்லை ஒரு சைட்வேஸில் இருக்கா, அந்த ரேஞ்ச் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஸ்ட்ரக்சராக ஃபஸ்ட்டு பார்க்கணும். 10 மினிட்ஸ்னால் அது மினிமம் டைம் தான். மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ நேரம் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ½ அன் ஹவருக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் குவார்டெக்ஸ் ஓப்பன் பண்ணி இப்போ ட்ரேட் பண்ணுறீங்க, அதாவது இந்த பைனரி ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணால் போதும். அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலும் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓவராலாக ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் இருக்கா. இப்போ நமக்கு நிறையா பேர் எடுத்துக்கலாம், எந்த பேர் வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக அப் ட்ரெண்ட் இருக்குது, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக டவுன் ட்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு சார்ட் பேட்டர்ன் தெரிஞ்சிருந்தால் டபுள் டாப் டபுள் பாட்டம், இந்த சார்ட் பேட்டர்ன் ஹெட் அண்ட் ஷோல்டர் அந்த பேட்டர்ன்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. தெரியல அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்மளோட கோர்ஸில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணி கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் ப்ளஸ் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் கேண்டில்ஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் அதுவும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? கேண்டில்ஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த பைனரி ட்ரேடில் வந்து ட்ரேட் பண்ண முடியும். இங்கே இப்போ பாருங்கள், இங்கே வந்து டபுள் டாப் செட் பண்ணி மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் கண்ட்ரோலில் இருக்கான் அப்படின்ட்டு காமிச்சிட்டான். ஓகேங்களா? டபுள் டாப்னால் ஒன்றும் இல்லை, ஈக்குவலான ஹை பாயிண்ட் இந்த இடத்துல இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லர்ஸ் கண்ட்ரோல் இருக்கும். இந்த டபுள் டாப் வந்து ஓடிசியில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுவே லைவ் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு பேலன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னாலுமே இங்கே வந்து இங்கேருந்து பையர்ஸ் கண்ட்ரோல் எடுத்திருக்கான், அகைன் வந்து செல்லர்ஸ் வந்திருக்கான், அகைன் பையர்ஸ் கண்ட்ரோல் எடுத்திருக்கான், அகைன் செல்லர்ஸ் வந்திருக்கான். இருந்தாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லர்ஸ் பையர்ஸோட கேண்டில்ஸ் கம்பேர் பண்ணும்போது செல்லர்ஸோட கேண்டில்ஸ் தான் இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பையர்ஸ் வந்து ப்ரைஸை ஏற்றுறதுக்கு வந்து ஒரு மொமெண்டம் கொடுத்து போயிட்டுருக்கான். மொமெண்டம்லாம் 3 பையிங் கேண்டில்ஸ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஒரு மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த டபுள் டாப்பில் எப்படி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்ட்டுனா, இந்த மாதிரி செல்லர்ஸோட கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குது, ஈக்குவலான ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா ஒரு அதாவது ப்ரீவியஸாக வந்து இங்கே வந்து ஒரு பையர்ஸ் ப்ரெஷர் கொடுத்து ஒரு மொமெண்டம் கொடுத்து மேலே ஏற்றிருக்கானா. இப்போ நான் வந்து ஒரு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரேட் நான் எதுக்கு எடுத்தேன், என்ன கான்செப்டில் எடுத்தேன் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள் தெளிவாக. இப்போ என்ன ஆகிட்டுருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லர்ஸ் ஏரியா கிட்ட, அதாவது ஒவ்வொரு ஹை பாயிண்ட்டுமே செல்லர்ஸ் ஏரியான்னு சொன்னேன், ஒவ்வொரு லோ பாயிண்ட்டுமே வந்து பையர்ஸ் ஏரியான்னு சொன்னேன். அந்த பையர்ஸ் ஏரியாவில் தான் சப்ளை இருக்கும், பையர்ஸ் ஏரியாவில் தான் வந்து டிமாண்ட் இருக்கும், செல்லர்ஸ் ஏரியாவில் தான் சப்ளை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இடத்துல என்ன இருக்குது, செல்லர்ஸ் வந்து ப்ரெஷர் கொடுத்து தான் இந்த கேண்டில்ஸ் வந்து கீழே இறக்கியிருக்கான். இந்த கேண்டில்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, இதோட ஓப்பனிங் பாயிண்டில் இங்கே இருக்கா, இங்கேருந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பையர்ஸ் கண்ட்ரோலில் மேலே ப்ரைஸை ஏற்றுறதுக்கு மேலே கொண்டு போனானா, ஆனால் கடைசி 10 செகண்ட்ஸில் என்ன பண்ணால் செல்லர்ஸ் ப்ரெஷர் கொடுத்து மார்க்கெட் கீழே இறக்குனானா. அப்போ இந்த கேண்டில்ஸ் கரண்ட் வந்து செல் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா? என்ன ரீசனுக்கு இது செல் ஆகும் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரைஸ், அதாவது இந்த கேண்டில்ஸில் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் தான் இருந்துச்சு. நீங்கள் லைவாக நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரில் மேலே தான் போயிட்டு இருந்தான். ஓகேங்களா? மேலே போயிட்டு லாஸ்ட்டு 10 செகண்ட்ஸ், அதாவது 15 செகண்ட்ஸ்க்குள்ளே செல்லர்ஸ் ப்ரெஷர் பண்ணி தான் இந்த கேண்டில்ஸை கீழே இறக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னா, அந்த கேண்டில்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லர்ஸ் தான் இருக்கான் அப்படின்ட்டு அர்த்தம். மேலே இருந்து ப்ரைஸு கீழே இறக்குறது யாரோட வேலை, செல்லர்ஸோட வேலையா. அப்போ இங்கே வந்து பாடியும் செல்லர்ஸோடது, பாடியும் செல்லர்ஸோடது, ப்ரெஷருமே செல்லர்ஸோடது. அப்போ 3 கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல எடுத்தோம். அதனால தான் இந்த இடத்துல வந்து நான் வந்து செல் என்ட்ரி போட்டேன். ஓகேங்களா? பயப்படாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லர்ஸ் கண்ட்ரோலில் மார்க்கெட் இருந்ததுனால தான் இந்த கேண்டில்ஸ் மார்க்கெட்டை சொல்ல, இந்த கேண்டில்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லர்ஸோட கண்ட்ரோலில் இருந்ததுனால தான் வந்து நான் இந்த இடத்துல செல் என்ட்ரி போட்டேன், ப்ராஃபிட்டும் பண்ணேன்.